ஹலோ லாஸ்ட் டே அகாடமி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க 6th சம் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 5th சம் வரைக்கும் பார்த்த ஃபார்மேட்ல இருந்து இது டிஃப்ரெண்டான ஃபார்மேட், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கணும். என்னன்னா, இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? ஓப்பனிங், க்ளோசிங், அடிஷனல் கேபிட்டல், டிராயிங்கிற மாதிரி பார்த்துருக்கோமா? இந்த தடவை நம்ம எப்படி பார்ப்போம்னா லயபிலிட்டிஸ், அசட் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். லயபிலிட்டிஸ்ல என்னென்னலாம் வரும், அசட்ல என்னென்னலாம் வரும்னு நம்ம தெரிஞ்சுட்டாலே ஈஸியாக நம்ம அதை பிரிச்சுக்கலாம். அதை பிரித்து நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில்: சன்ட்ரி கிரெடிட்டார், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி டெப்டார், பில்ஸ் பேயபிள், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக். இப்போ இதில் எல்லா பர்டிகுலர்ஸ்லையுமே எது லயபிலிட்டிஸ் எது அசட்டுன்றது மட்டும் நமக்கு தெரியணும். சன்ட்ரி கிரெடிட்டார் எதில் வரும்? லயபிலிட்டிஸில் தான் வரும். கிரெடிட்டார்ஸ்னாலே அது எதில் தான் வரும்? லயபிலிட்டிஸில் தான் வரும். ஃபர்னிச்சர்னா எதில் வரும்? அசட்டில் வரும். நம்ம அசட்டில் போட்டாச்சு. லேண்ட் அண்ட் பில்டிங் எதில் வரும்? அசட்டில் தான் வரும். அதுவும் போட்டாச்சு. 3 lakh. சன்ட்ரி டெப்டார்ன்னும் போது நமக்கு என்ன எதில் வரும்? அதுவும் அசட்டில் தான் வரும். சன்ட்ரி டெப்டார் 3,20,000 போட்டாச்சு. பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள்னா அது எங்கே வரும்னா லயபிலிட்டியில் தான் வரும். ஓகேவா? பில்ஸ் பேயபிள்னா நம்ம கூட்ஸ் வாங்கியிருப்போமா, அப்போதைக்கு நம்ம அதை காசு கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கான பில் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். எப்படின்னா, அந்த பில் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கான பில் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கு, நம்ம இன்னும் கொடுத்து முடிக்கல, நம்ம அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம அந்த பில்ஸ் பேயபிளான அமௌண்ட் எவ்வளோ? 1,20,000. ஸோ அது நமக்கு என்னது? ஒரு கிரெடிட் தான். அதுவும் லயபிலிட்டியில தான் வரும். 1,20,000 போட்டாச்சு. கேஷ் இன் ஹேண்ட் எதில் வரும்? கேஷ் இன் ஹேண்ட் அசட்ல தான் வரும். நம்ம கேஷ் இன் ஹேண்ட் அசட்ல போட்டாச்சு 20,000. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்னா நம்ம யாருக்காவது பில் கொடுத்துருப்போம். ஐ மீன், நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு கடன் தர்றது. ஓகேவா? நமக்கு வெளியே இருந்து உள்ள ரிசீவ் ஆக போற அமௌண்ட்டை தான் பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லுவோம். அப்போ அது நமக்கு என்னதான் இருக்கும்? அசட்டா தான் இருக்கும். 60,000. 60,000 போட்டாச்சா? பில்ஸ் ரிசீவபிளுக்கு முடிஞ்சிச்சு. 60,000 பில்ஸ் ரிசீவபிளுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்டாக் இருக்கு. 2,20,000. ஸ்டாக்ன்றது என்ன இருக்கு? நமக்கு ஒரு விதமான அசட் தான். ஸோ நம்ம ஸ்டாக்கு 2,20,000 போட்டாச்சு. இப்போ அசட் தனியா, லயபிலிட்டி தனியா பிரிச்சாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த சைடு அதிகமா இருக்குன்ற அமௌண்ட் பார்க்கணும். நமக்கு பார்த்தாலே தெரியும் லயபிலிட்டியை விட அசட் தான் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு ஆட் பண்ணா இங்க வர அமௌண்ட் என்னன்னா 10 lakh. 10 lakhன்னு அமௌண்ட் வந்துருச்சா? அங்க போட்ட 10 lakh அப்படியே இந்த இடத்துலயும் போட்டுக்கணும். போட்டுட்டோமா? இந்த 10 lakh போட்டது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு லயபிலிட்டியில இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். 6 lakh கூட 1,20,000 கிடைச்சா நமக்கு எவ்வளவு வரும்? 7,20,000 வரும். இது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் தான். நீங்க எக்ஸாம்ல போடும் போது இதெல்லாம் போடக்கூடாது. 7,20,000 கிடைச்சிருச்சா? நமக்கு கிடைச்ச 7,20,000 கூட இந்த 10 lakh என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 10 lakhல 7,20,000 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 2,80,000. ஸோ என்ன ஆன்சர்? 2,80,000ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அந்த 2,80,000 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, கேபிட்டல் பிராக்கெட்ல பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதி தான் நம்ம எக்ஸாம்ல இப்படி ரவுண்ட் போட்டு காமிச்சிங்கன்னா, ஸோ இதுதான் ஆன்சருன்றதை அவங்க ஈஸியாக பார்த்துப்பாங்க. இதில் நமக்கு 2,80,000ன்றது என்னது? பேலன்சிங் ஃபிகர், கேபிட்டல். ஓகேவா? இந்த 10 lakhோட மைனஸ் பண்ணி 2 lakh கண்டுபிடிச்சிட்டோமா? 2,80,000. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு நமக்கு. தேங்க்யூ.